Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. சங்கீதம் 23 2ஆம் வசனத்திலே பிற்பகுதி, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆடுகளுக்கு தண்ணீர் மிகவும் அவசியம். ஆடுகள் தண்ணீர் குடிக்காமல் பல நாட்கள் இருக்கலாம். சில நேரத்தில் ஆடுகள் உடல்ல தண்ணீர் அதுக்கு இருக்குது. 70% 70% தண்ணீரால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட மிருகங்களுக்கு தண்ணீரால் நிறைந்திருக்கிறபடினாலே அந்த தண்ணீர் அந்த உடம்பிலிருந்து செல்லும் போது, அந்த தண்ணீரை அவைகள் இழக்கும் போது அவைகளை திரும்பவும் நிரப்ப வேண்டும். அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் இந்த உடலுடைய ஸ்டெபிலிட்டி, வைட்டாலிட்டி அண்ட் எனர்ஜி இருக்கும். அப்போதான் அதனுடைய உடம்புடைய சுகமும் ஆரோக்கியமும் அந்த தண்ணியினுடைய அளவு சரியா இருக்கிறதா என்பதை பொறுத்து அதிகமாக இருக்கிறது. அந்த உடலில் தண்ணி குறையக்கூடாது. அதை குறையும் போது அந்த ஆட்டுக்கு தெரியுது நமக்கு சரீரத்தில் தண்ணி தேவை என்று. உள்ள இருக்கிற தண்ணி குறைந்து போய்விட்டது. ஆகையால் வெளியிலிருந்து தண்ணி கொண்டு வந்து உள்ள ஊற்ற வேண்டும் என்று தெரியுது, தண்ணி குடிக்க வேண்டும் என்று தெரிகிறது. ஆகையால் தண்ணீரை தேடி போகிறது. தண்ணீரை தேடி போகும்போது மெய்ப்பன் சரியான மெய்ப்பனா இல்லை என்றால் எங்கேயோ போய் எப்படியோ குடிச்சுக்கிட்டோம், ஏதோ மிருகம் தானேன்னு சொல்லி விடும்போது என்ன ஆகிறதாம், பல பூச்சிகளும் மற்ற அசுத்தங்களும் நிறைந்த சாக்கடைகளில் போய் ஆடுகள் குடிக்க ஆரம்பிக்கிறது. குடிக்கிறது மூலமாக அவைகளுக்கு வியாதி உண்டாகி சிலவைகள் மரித்தே போகின்றன. ஏனென்றால் அப்படிப்பட்ட அவ்வளவு அசுத்தமான தண்ணீரை அது குடிக்கிறது. ஏனென்றால் மெய்ப்பன் சரியான இடத்திலே நடத்துகிறதில்லை. இந்த ஆடுகளுக்குள்ளாக இருக்கிற தாகத்தை தீர்க்க வேண்டும் என்றால் அந்த மெய்ப்பன் சரியான இடத்திலே அவற்றை நடத்த வேண்டும். இந்த மெய்ப்பனை பொறுத்து தான் இருக்கிறது. மெய்ப்பன் சரியான தண்ணீர் இடத்துல கொண்டு போனால்தான் அந்த ஆடு நல்ல தண்ணீரை குடிச்சு அது நல்லா இருக்க முடியும். ஆடுகளுக்கு எப்படி தண்ணீரை குறித்த ஒரு தாகம் இருக்கிறதோ உள்ள, அது போலவே நம்முடைய மனுஷர்களுக்கு ஆத்துமாவிலே ஒரு தாகம் இருக்கிறது. வேதவசனம் அந்த தாகத்தை குறித்து நிச்சயமாக வேதத்தில் போதிக்கிறது. நமக்குள்ளே ஒரு தாகம் இருக்கிறது. ஆட்டுக்கு 70% தண்ணீர் என்று சொன்னமே சரீரத்தில், அதுபோலவே மனுஷனுக்கு உள்ளே ஒரு பகுதி, காலியான பகுதி, அது தேவனால் நிரப்பப்படுகிற பகுதி. இந்த இடம் காலியாகிற வேளையிலே இவன் வெறுமையை உணர்கிறான், தனிமையை உணர்கிறான். உள்ளே இருளடைந்து போய் அந்த இடம் காலியாயிருப்பதை உணர்கிறான். இவனுடைய நல்வாழ்வு பாதிக்கப்படுகிறது. சரீரத்திலே தண்ணீர் குறையும் போது எப்படி தண்ணீரை தேடி ஓடுகிறோமோ, அந்த தண்ணீர் கிடைக்காவிட்டால் சரீரத்துக்கு ஆபத்து எப்படி ஏற்படுகிறதோ, சரீரத்தின் சுகமே கெட்டு போகிறதோ, அதுபோலவே ஆத்மத்திலே நம்முடைய ஆவிக்குள்ளாக ஒரு பெரிய தாகம் இருக்கிறது. இந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீர் இயேசு வண்டையில தான் இருக்கிறது. ஆகையால் அவர் சொன்னார், தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அவர் கொடுக்கிற தண்ணீர் தான் அந்த தாகத்தை தீர்க்கும். மனுஷனுக்குள்ள இந்த தாகம் இருக்கிறது. இந்த தாகத்தின் நிமித்தமாக தான் அவன் பல இடங்களில் அலைந்து திரிகிறான். இந்த தாகத்தை போக்கதான் அவனுக்கு எப்படி என்று தெரிகிறதில்லை. ஆடுகள் போய் சாக்கடையில் குடிக்கிற மாதிரி இவன் போய் அங்கேயும் இங்கேயும் எல்லா இடத்திலையும் போய் குடித்து எதையோ தாகத்தை தீர்க்க பார்க்கிறான். மதுபானம் அருந்துகிறான், பல களியாட்டுகளை தேடி ஓடுகிறான், பல விதமான காரியங்கள் தனக்கு சந்தோஷத்தை தருமா என்று எண்ணி அவைகளை நாடுகிறான். அவைகள் பின்னால் அலைந்து திரிகிறான். அவனுக்கு விளங்கவில்லை எப்படி இது நமக்கு இந்த தாகம் தீரும். நமக்குள்ளாக ஒரு தாகம் இருக்கிறதே, எப்படி தீரும் என்று அவனுக்கு தெரிகிறதில்லை. சமாரியா ஸ்திரீயை குறித்த ஒரு கதை யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த கதை. இயேசு அந்த கிணற்றண்டையில் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த பெண் தண்ணீர் மொள்ள வரும்போது இயேசு கேட்கிறார், எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று. அந்த பெண் சொல்லுகிறார், நீ யூதராச்சே, சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தண்ணீர் கேட்கிறீரே என்று. இவர்களுக்குள்ள ஜாதி வித்தியாசம். ஒருவருக்கொருவர் ஒரு டம்ளர்ல தண்ணி கூட குடிச்சிக்க மாட்டாங்க. நீ யூதரா இருந்துகிட்டு என்னிடத்திலே தண்ணீர் கேட்கிறீரே என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், நீ யார் கேட்கிறார் என்று உனக்கு தெரியுமானால் நீ அவரிடத்திலே தண்ணீர் கொடு என்று கேட்பாய், உன்னுடைய தாகம் தீரும் வாழ்க்கையில் என்று சொன்னார். என்ன சொல்லுகிறார், நான் கேட்கிறேன், கேட்கறது யாருன்னு உனக்கு தெரியலமா, தெரிஞ்சா நீ என்கிட்ட திருப்பி கேட்ப, ஐயா நீர் தான் எனக்கு தண்ணி தர வேண்டும், நான் அல்ல, என்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய தண்ணீரை நீர் தாரும் ஐயா, உம்முடைய தண்ணீருக்காக நான் காத்திருக்கிறேன் என்று நீ கேட்பாய் என்று சொன்னார். என்ன அவளுடைய வாழ்க்கையின் தாகம் என்ன? பிறகு இயேசு அதை வெளிப்படுத்துகிறார். அவள் சொல்லாமலேயே இவர் அவளை அறிந்து அவளுடைய காரியத்தை சொல்லுகிறார். அவளை பார்த்து கேட்கிறார், அவளுடைய புருஷன் எங்கே என்று. அவள் சொல்றார், புருஷன் இல்லைன்னு. உடனே இயேசு சொல்றார், உனக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த அம்மாவுடைய வாழ்க்கை பாவம் அப்படி.
சிலர் தாகத்தை தீர்க்கிறதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை. முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணாங்க இந்த அம்மா. கல்யாணம் பண்ணி சரி நமக்கு ஏற்ற ஆள் தான் கிடைச்சிருக்கிறாரு, நல்ல சந்தோஷமா நல்லா வாழ போறோம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆள் சரியான ஆள் இல்லை. பேசாம அந்த ஆளை கழட்டி விட்டுருவோன்னு சொல்லி கொஞ்ச நாள் பொறுத்து வாழ தாழாம இந்த ஆள் கூட முடியாம பேசாம இந்த ஆளை போயிட்டு வாயான்னு அனுப்பிச்சாச்சு. டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ரெண்டாவது தடவை கொஞ்சம் இப்ப அனுபவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த தடவை கரெக்டா பார்த்து சரியான ஆளா பிடிக்க போறேன்னு சொல்லி அந்த அம்மா சரியான ஆளை தேடிட்டு போகுது. ரெண்டாவது ஒரு ஆள் மாட்டினார். அவரை கல்யாணம் பண்ணி அவரோட கொஞ்ச நாள் வாழ்ந்த உடனே அவரோட வாழ்ந்த வாழ்வும் கசந்து போய்விட்டது. மறுபடியும் இந்த ஆளை விட்டு போட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு திருப்பி மூணாவது ஆளை தேடி போகுது அந்த அம்மா. மூணாவது ஆளை தேடி போய் சரி நமக்கு இது 2 தடவை பட்டது நமக்கு போதும். 2 தடவை பட்டதுனால ரொம்ப அனுபவம் ரொம்ப இப்போ அதிகமா இருக்குது. அனுபவம் அதிகமாக இன்னும் ரொம்ப நல்ல ஆளை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி போய் மூணாவது ஆளை செலக்ட் பண்ணிருக்கு. மூணாவது இதை விட மோசமா இருக்குது. மூணாவது ஆள்கிட்ட பட்ட பாடு போதுன்னு சொல்லி அந்த ஆளை டிவோர்ஸ் பண்ணி 4வது 5வது நினைச்சது இந்த தடவை நான் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன், இனிமே கரெக்டா இந்த 4 தடவை பண்ண தப்பையும் பண்ண மாட்டேன்னு 5வது தடவை சரியான செலெக்ஷன் ஒன்று பண்ணுது. நல்ல ஆளா வாட்டஞ்சாட்டமா ரொம்ப அழகா நல்ல பண வசதி எல்லாம் உள்ளவரா பார்த்து செலக்ட் பண்ணி கடைசியில் அதுவும் போச்சு. அந்த கல்யாணமும் சரி வரல. 6வது தடவை என்ன பண்ணிச்சு இந்த அம்மா, அமெரிக்க வழியை கையாண்டுருச்சு. நம்ம சொல்றோம் அந்த காலத்தில் அமெரிக்கா, அங்கெல்லாம் கல்யாணமாகாமலே ஒன்றா வாழ்வாங்க. கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்த்துட்டு பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கேட்டா சொல்றாங்க வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு, அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிட்டா பெட்டரு, ஏன்னா பிரச்சனை எல்லாம் இருக்காது பாருங்க. கல்யாணம் பண்ணி அப்புறம் டிவோர்ஸ் பண்ணி இது பிடிக்கலன்னு சொல்லி இதெல்லாம் பண்றதுக்கு வேலை முதல்ல ஒன்னா வாழ்ந்து பார்த்துருவோம், நல்லா பிடிச்சதுன்னா பிறகு கல்யாணம் பண்ணிக்க. எப்படி தலைகீழா பண்ணிட்டாங்க பாருங்க. இது அமெரிக்கன் வேன்றாங்க. நான் சொன்ன அது அமெரிக்கன் வே இல்லை, இது சமாரிட்டன் வே. அமெரிக்கால உதிக்கலையா இது, அந்த காலத்திலே சமாரியாலேயே உதிச்சிருச்சுன்னு. மனுஷன் அந்த காலத்திலிருந்தே பாவியா இருக்கிறபடினால அவங்க உள்ளம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த நவீன காலத்துல ஒன்றும் பாவம் புதுசா ஒன்றும் உதிச்சிடல. அந்த காலத்திலிருந்தே பாவமும் அந்தகாரம் மனுஷனுக்குள்ள இருக்கிறபடினாலே அப்படிதான் மனுஷன் வாழ்ந்து வருகிறான். அது அந்த காலமா இருந்தாலும் சரி இந்த காலமா இருந்தாலும் சரி பாவம் தான், அது அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது மனுஷனுடைய உள்ளத்திலே. 6வது மனுஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்கு அந்த அம்மா. இன்னொரு கல்யாணத்துல இன்னொரு கல்யாணம், இன்னொரு கல்யாணத்துல இன்னொரு கல்யாணம். உனக்கு தாகம் தீர்க்கப்படவில்லை, உள்ளத்திலே ஏதோ ஒரு காலி இடம் இருக்கிறது, இதை தீர்க்க அலைந்து கொண்டிருக்கிறாய். ஏதோ ஒரு உள்ளத்திலே ஒரு காலி இடம், அதை நிரப்ப உனக்கு கல்யாணத்தின் மூலமாக வருகிற சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறாய். கல்யாணத்தின் மூலமாக வருகிற சந்தோஷம் அது ஒரு விதத்தில் திருப்திப்படுத்துகிறத ஒழிய இந்த திருப்தியை உனக்கு ஏற்படுத்த முடிகிறது இல்லை. இதை நிரப்புறதுக்காக எதையோ ஊத்தி பார்க்கிற, ஆனா அது நிரம்ப மாட்டேன்றது, ஓட்டையில போற மாதிரி போயிட்டே இருக்குது. இது காலியாவா தான் இருக்குது. தேடி 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 அலைந்து கொண்டிருக்கிறாய், ஆனால் உனக்கு கிடைக்கவில்லை. நான் சொல்லுகிறேன், நான் கொடுக்கிற பானத்தை, நான் கொடுக்கிற தண்ணீரை நீ குடித்தால் இனி ஒருபோதும் தாகமா இருக்க மாட்டாய் என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? நான் கொடுக்கிற இந்த ஜீவ தண்ணீரை, நான் கொடுக்கிற இந்த சுவிசேஷத்தின் நற்செய்தியை, நான் கொடுக்கிற இந்த ரட்சிப்பை நீ ஏற்றுக்கொண்டால் இனி ஒருபோதும் இந்த தாகம் உனக்கு ஏற்படாது. வாழ்க்கையில திருப்தி மிக்கவளாக, வாழ்க்கையில நிம்மதி உள்ளவளாக நீ இருப்பாய். இப்ப ஒரு கல்யாணத்துல இருந்து இன்னொரு கல்யாணத்துக்கு போய்கிட்டே இருக்கிற மாதிரி தேடி அலைஞ்சு ஓட மாட்ட. அந்த காலி இடம் நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரால் நிரப்பப்படும் என்று இயேசு அன்றைக்கு சொன்னார். உண்மையாகவே அந்த காலி இடத்தை இயேசு கொடுக்கிற தண்ணீர் தான் நிரப்ப முடியும். வேற எந்த தண்ணீரும் இந்த உலகத்திலே அதை நிரப்பவே முடியாது. இந்த இயேசு கொடுக்கிற தண்ணீர் அண்டையிலே நாம் வர வேண்டும். இன்றைக்கு கூட ரட்சிக்கப்பட்டவர்கள் அதை உணர்ந்திருப்பீர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் இங்கு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய தாகம், ஒரு காலி இடம் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இது என்னன்னு புரியாம, இது ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு, உள்ள ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும், என்னன்னு சரியா தெரிய மாட்டேன். ஆனா இயேசுவிடத்துல வந்து பாருங்கள், அது தீரும். அது அப்படிதான் இருக்கும். மனுஷன் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறான், தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டிருக்கிறான். தேவனோடு கூட அவன் இருந்தாதான் அவனுக்கு நிம்மதி, தேவன் அவனுக்குள்ளாக வாழ்ந்தாதான் அவனுக்கு நிம்மதி, இல்லைன்னா நிம்மதியே கிடையாது. அது இல்லாத வரைக்கும் எதை போட்டாலும் அது தீராது, அது அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கும்.